1 divided by 1 plus cot x என்ன பண்ணலாம் அப்படின்னா cos x by sin x ன்னு எழுதலாம் into என்ன அப்படின்னா dx ஓகேவா ஈக்குவல் டு இத கீழ LCM எடுக்கும்போது sin x ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடும் அப்ப கீழ என்ன இருக்கு அப்படின்னா 1 plus cos x into dx நம்ம கிட்ட இருக்கு ரைட்டா இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா நமக்கு 1 plus cos x கீழ இருக்க வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கிறது கிடைக்குதான்னு பாருங்க கீழ இருக்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ணா இப்போ 1 plus sin x plus cos x ஏன்னா இதெல்லாம் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும் sin x plus cos x இப்போ இது மாதிரி இருக்கும் கீழ டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல ரெண்டு லெட்டர்ஸ் வரல அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ங்கற வேல்யூ நான் என்ன பண்றேன் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்றேன் 2ங்கற வேல்யூ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 1/2 நமக்கு இதே கீழ இருக்க வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கும் இல்ல கீழ இருக்க t எடுத்தா மேல இருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணா வரல அப்ப 2 sin x எப்படி எழுதலாம் sin x plus sin x ன்னு எழுதலாம் சரியா ஆனா கீழ ஒரு cos x இருக்கு அப்ப இந்த வேல்யூ கேன்சல் ஆகும் அப்ப plus cos x போட்டா தான் சரியா இருக்கும் ஆனா ஒரு cos x நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு cos x சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கும் அதனால sin x plus cos x ன்னு எழுதிக்கிறோம் கடைசியா dx இப்போ 1/2 இருக்கா இன்டகிரேட் sin x plus cos x ஒரு டேர்ம் எழுதிக்கலாம் divided by sin x plus cos x into dx இத தனி டேர்மா எழுதலாம் தனி டேர்மா எழுதும்போது sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos வந்து பிளஸ்ல இருக்கும் அப்ப மைனஸ் இதுக்கு மட்டும் காமனா வெளிய எடுத்துக்கலாம் ரைட்டா அப்ப அந்த 1/2 இது காமன் தானே அப்ப இங்க 1/2 போட மறந்துடாதீங்க ஓகே இப்போ மைனஸ் காமனா cos வந்து பிளஸ்ஸா மாறிடுமா sin வந்து மைனஸா மாறிடும் divided by sin x plus cos x into dx அப்படினு கிடைக்கும் இது ரெண்டு கேன்சல் ஆயிடும் வெறும் dx தான் அப்ப டைரக்டா இன்டகிரேட் பண்ணலாமா dx இன்டகிரேட் பண்ணா x minus 1/2 கீழ இருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணா sin பண்ணா cos பண்ணா மைனஸ் sin அப்ப கீழ இருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல எடுத்தா log of sin x plus cos x கடைசியா கான்ஸ்டன்ட் c நம்ம சொல்லிரோம் இதான் மொத்தமான ரிசல்ட் இதுல ரெண்டுல வேணா 1/2 நீங்க காமனா வெளிய எடுக்கலாம் தப்பு இல்ல 1/2 x minus log of sin x plus cos x கடைசியா plus c இப்படி எழுதலாம் ஓகேவா இத என்ன பண்ணா क्वेश्चन நம்பர் 32 இதே மாதிரி क्वेश्चन நம்பர் 33 பார்க்கலாம் சேம் மாடல் என்ன அப்படினா இன்டெகிரல் 1 divided by 1 minus tan x into dx சேம் மாடல் என்ன இங்க காட்டுது போல அந்த tan இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப இன்டெகிரேட் 1 divided by 1 minus sin x by cos x எழுதலாமா into dx கீழ நீங்க LCM எடுக்கும்போது cos x வரும் cos x ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடும் இது cos x minus sin x எழுதலாமா ஓகேவா எழுதிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஸ்டெப்ல இங்க பண்ண மாதிரியே 2 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ 1/2 இன்டகிரேட் cos x plus cos x ன்னு எழுதலாம் 2 cos x நமக்கு sin வேணும் அப்படினா sin ஐ சப்ட்ராக்ட் பண்ணனும் cos x minus sin x அப்ப sin ஐ கடைசியா என்ன பண்ணிரோம் ஆட் பண்ணிரோம் ஹோல் டிவைடட் பை cos x minus sin x கடைசியா என்ன அப்படினா into dx அப்படி கிடைக்கும் இப்போ என்ன பண்ணலாம் 1/2 இன்டகிரேட் cos x minus sin x எழுதலாம் ஃபர்ஸ்ட் கீழ அதே மாதிரி என்ன கிடைக்கும் cos x minus sin x கிடைக்குமா ரைட் இப்போ கீழ கட டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x பண்ணா minus sin x னு வரணும் ஆனா plus sin x தான் இருக்குதா ஓகேவா அப்ப என்ன பண்ணனும் மைனஸ் நீங்க காமனா வெளிய எடுக்கணும் சரியா சரி ரைட் இப்போ அடுத்து minus sin x பண்ணா cos x ரெண்டுலயுமே மைனஸ் வேணும்ங்கிறதுக்காக மைனஸை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணும்போது இந்த ரெண்டுல பிளஸ்ஸா இருக்கிறது ரெண்டுமே என்னவா மாறிடுது அப்படின்னா மைனஸா மாறிடுது ஹோல் டிவைடட் பை என்னவா இருக்குது cos x minus sin x கரெக்ட்டா மைனஸை மல்டிபிள் பண்ணா ரெண்டுமே பிளஸ் இருக்கு மைனஸை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணா அப்புறம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் cos x பண்ணா minus sin x இருக்கு இங்க மைனஸ் அப்படியே இருக்கு sin x பண்ணா cos x அதனால தான் மைனஸை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுங்க ஓகேவா எல்லாத்துலயும் என்ன பண்ணா into dx 1/2 எல்லாத்துலயும் காமன் ஓகேவா இப்போ அது பாருங்க டைரக்ட்டா கேன்சல் ஆகுதா அப்போ 1/2 dx பண்ணா x சரியா ரெண்டுலயுமே 1/2 னா காமனா வெளிய எடுத்துக்கலாம் அடுத்து -1/2 கீழ இருக்க டிஃபரன்ஷியேட் மேல கிடைக்குது அப்போ log of cos x minus sin x plus c வரும் இப்போ 1/2 னா காமனா வெளிய எடுத்துட்டோம் அப்படினா x minus log of cos x minus sin x plus c அப்படி கிடைக்கும் இதான் என்ன பண்ணா क्वेश्चन நம்பர் 33 ஓகே நெக்ஸ்ட் ஒன் क्वेश्चन நம்பர் 34 என்ன क्वेश्चन பாருங்க இன்டகிரேட் root tan x divided by sin x into cos x into dx
அப்படின்னு ஒன்று வருது சரியா. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கிறத நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. நமக்கு தான் நம்ம ரூட்ல இருக்கிறத டீயா எடுத்துக்கலாம், கீழே இருக்க வேல்யூ கிடைக்கும் வராது. மேக்ஸிமம் எப்பொழுதுமே கீழே இருக்க வேல்யூ நம்ம எடுத்துக்குவோம் சரியா. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, இதில் root tan x into root tan x divided by sin x cos x into root tan x. root tan x என்ன பண்றேன் அப்படின்னா மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்றேன். ஏன் அப்படின்னா இங்க வெறும் tan x வந்துடும் சரியா. இதை நீங்க ரூட்ல இருக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் மேல tan x வரும்போது sin by cos நீங்க எழுதலாம். கேன்சல் ஆகாம கீழே cos ஸ்கொயர் வந்துடும். cos ஸ்கொயர் மேல போனா secant ஸ்கொயரா மாறிடும். அப்போ உள்ளுக்குள்ள root tan x நம்ம t ன்னு எடுத்துட்டா மேல இருக்க வேல்யூ கிடைக்கும். அதுக்காக root tan x மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிருக்கேன் ஓகேவா. அப்ப இன்டெகிரல் மேல என்ன வந்துரும் tan x ன்னு கிடைச்சிரும், கீழே sin x cos x root tan x இருக்கு சரியா. இன்டு என்ன அப்படின்னா dx. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், மேல இருக்கிறத sin x by cos x கீழே வந்து வரும். ஆல்ரெடி கீழே ஒரு sin x இருக்கு, கீழே ஒரு cos x இருக்கு, அது இல்லாம root tan x ரைட்டா. இன்டு என்ன அப்படின்னா dx. இந்த sin x கேன்சல் ஆயிடும். cos into cos என்னது cos square x. cos square x மேல கொண்டு போனீங்க அப்படின்னா secant square x கிடைக்கும். அப்போ root of tan x இன்டு என்ன அப்படின்னா dx. ஓகே, ரூட்ல இருக்க tan x நம்ம t ன்னு எடுத்துக்கலாமா. அப்ப t equal to root tan x. நெக்ஸ்ட் dt நீங்க பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், secant square x into dx அப்படின்னு கிடைக்கும். அப்ப இத கொண்டு போய் அப்ளை பண்ணா இன்டகிரேட் 1 divided by root t into dt. இது என்னவாகும், t பவர் -1/2 மேல போகுமா. ஓகே, அப்ப டைரக்டா இன்டகிரேட் பண்ணிடலாமா. t பவர் 1/2 மேல போனா t பவர் -1/2 -1/2 ஓட 1 ஆட் பண்ணா +1/2. அப்ப t பவர் 1/2 கீழ இருக்க 1/2 ரெசிப்ரோக்கலா போனா 2 ன்னு கிடைச்சிடும். கடைசியா கான்ஸ்டன்ட் c. அப்ப 2 இன்டு இத ரூட் என்ன எழுதலாம், t யோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா tan x ன்னு கிடைச்சிடும். கடைசியா என்ன அப்படின்னா +c. ஓகேவா. அடுத்த क्वेश्चन ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 35. என்ன क्वेश्चन அப்படின்னா இன்டகிரேட் 1 plus log x whole square by x into dx. இந்த ஸ்கொயர்ல இருக்கிற நம்பர் நம்ம t ஆ எடுக்கலாம். அப்ப t equal to 1 plus log x. இப்ப dt பண்ணும்போது என்னவாகும், 1 பண்ணா 0, log x பண்ணா 1 by x into dx. 1 by x ன்னு dx இருக்கா. அப்ப இன்டகிரேட் இது ஒரு அடி t ஸ்கொயர், இது ஒரு அடி dt. இத பண்ணோம்னா என்ன கிடைக்கும், d cube by 3 கிடைக்கும். கடைசியா கான்ஸ்டன்ட் c. t க்கு பதிலா வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாமா. அப்ப 1 plus log x whole cube divided by 3 plus c கிடைக்கும். இதான் என்ன பண்ணா क्वेश्चन நம்பர் 35 கான ரிசல்ட். क्वेश्चन நம்பர் 36 என்ன क्वेश्चन பாருங்க. இன்டகிரேட் x plus 1 into x plus log x whole square divided by x into dx கிடைக்குதா. இப்போ இந்த ஸ்கொயர்ல இருக்க வேல்யூ நம்ம t ஆ கன்சிடர் பண்ணலாம். t equal to x plus log x ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்க dt by dx பண்ணும்போது x பண்ணா 1, log x பண்ணா 1 by x into dx கிடைக்குமா. இத சிம்பிளை பண்ணுங்க. அப்ப dt equal to கீழ LCM x, மேல வந்து x plus 1, இத 1 plus x கூட எழுதலாம் into dx. அந்த வேல்யூ இருக்கான்னு பாருங்க. 1 plus x by x into dx இருக்கு, அப்ப பிரச்சனை இல்ல. இன்டகிரல் இதுக்கு பதிலா t, அப்ப t ஸ்கொயர் into dt. அப்ப என்ன ஆகும் அப்படினா t cube by 3 plus c கிடைக்கும். t யோட வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணனும் அப்படினா என்ன கிடைக்கும், x plus log x whole cube அப்படி கிடைக்கும். டிவைடட் பை 3 கடைசியா கான்ஸ்டன்ட் c. சரியா. அடுத்த क्वेश्चन நம்பர் 37 என்ன क्वेश्चन பாருங்க. இன்டகிரேட் x cube sin of tan inverse of x power 4 divided by 1 plus x power 8 into dx நமக்கு வரும். சரியா. இப்போ sin of என்ன இருக்கும் அந்த வேல்யூல மேக்ஸிமம் t ஆ கன்சிடர் பண்ணுவோமா. அப்ப t equal to tan inverse of x power 4. கரெக்ட்டா. இப்போ t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது tan inverse ஃபார்முலா மட்டும் இருக்கா. என்ன ஃபார்முலா 1 divided by 1 plus x square இருக்கு. ஆல்ரெடி x power 4 கூட ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைச்சிரும், x power 8 ன்னு வந்துரும். அப்புறம் x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா tan தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். அப்புறம் x power 4 பண்ணினா என்ன கிடைக்கும், 4x cube அப்படி கிடைக்கும். இங்கிட்டு வர dx அங்க வரும். மீதி டேர்ம்லாம் அங்க இருக்குன்னு பாருங்க.
x கியூப் இருக்கு 1 plus x power 8 இருக்கு dx இருக்கு என்ன இல்ல 4 இல்ல அப்ப அந்த 4 இங்க டிவிஷன்ல கொண்டு வரலாமா அப்ப இங்க பாருங்க இன்டகிரேட் இதுக்கு பதிலா t அப்ப sin t மீதி இருக்க வேல்யூக்கு என்ன இருக்கு அப்படினா dt by 4 இருக்கு அப்ப 1 by 4 into dt 1 by 4 இருக்கா sin t அப்ப என்ன கிடைக்கும் minus cos t plus c நம்மட்ட கிடைக்கும் இப்ப cos க்கு பதிலா வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணா minus 1 by 4 cos of t ஓட வேல்யூ பாருங்க tan inverse of x power 4 plus c நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இதுதான் என்ன அப்படினா क्वेश्चन नंबर 37 ஓகேவா அடுத்து ஒன் மார் क्वेश्चन नंबर 38 integrate 10 power x power 9 plus 10 power x அடுத்து பார்த்தீங்கன்னா log base 10 ஓகேவா அத base 10 x ன்னு கிடைக்கும் divided by x power 10 ஓகேவா plus 10 power x into என்ன அப்படினா dx இப்போ என்ன பண்ணும் கீழ இருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இது கிடைக்குதுன்னு பாருங்க x power 10 டிஃபரன்ஷியேட் பண்ணா பவருக்கு முன்னாடி போட்டு பவர் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா 10 power x 10 into x power 9 கிடைச்சிரும் இத டிஃபரன்ஷியேட் பண்ணா அது கிடைக்குமா நமக்கு தெரியும் ஓகேவா மேல ஃபங்க்ஷன் மேல இருக்கு ஓகேவா அப்ப நம்ம என்ன பண்றோம் இன்டகிரேட் பண்ண முடியாது ஒரு விஷயம் சொல்றேன் கீழ டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இது கிடைக்கும் இது வந்துச்சுனா இது கண்டிப்பா வரும் ரைட்டா இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்றேன் பாருங்க எப்பொழுதுமே ஒரு மாதிரி 10 power x இருக்குனா இது ஏதாவது ஒரு லெட்டரா எடுத்துக்கலாம் a ன்னு எடுத்துக்கணும்னு வெச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணும் இது என்ன பண்ணோம் நம்ம பவர் வந்து கீழ வரணும் ஏனா ஃபங்க்ஷன் பவர்ல இருக்க கூடாது அப்ப ரெண்டு பக்கமும் log எடுங்க log a அப்ப என்ன வரும் log of 10 power x வருமா log வந்துட்டாலே இந்த பவர் x என்ன பண்ணலாம் அப்படினா முன்னாடி எடுத்து போடலாம் சரியா இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க log a ங்கிறது என்ன கிடையாது அப்படினா ஃபங்க்ஷன் கிடையாது அப்ப என்ன பண்ணும் log நம்ம நார்மலா டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by அங்க என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிடுவோமா என்னால a வை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல எதை பொறுத்து x ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலன்னு எழுதணும் ரைட்டா இங்க log 10 ங்கிறது கான்ஸ்டன்ட் x ஐ பண்ணா என்ன அப்படினா 1 அப்ப क्वेश्चन என்ன அப்படினா இது log 10 சரியா log 10 ஓகே அப்ப என்ன பண்றோம் அப்படினா நமக்கு தேவை dA by dx வேணும் அப்படினா இந்த a வந்து கொண்டு போய்னா a into log 10 அப்படி வருமா நம்ம ஈஸியா வரதுக்காக a க்கு பதிலா என்ன பண்ணிட்டோம் இந்த 10 power x க்கு பதிலா a எடுத்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க a க்கு பதிலா என்னது 10 power x log 10 அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணனா இது கிடைக்குதா 10 power x log 10 கிடைக்குதா ஒரு கிளாரிஃபிகேஷனா உங்களுக்கு சொல்லிருக்கேன் அப்ப என்ன பண்ணலாம் கீழ இருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல கிடைக்குது அதனால log னு போட்டு கீழ இருக்க வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே எழுதிடலாம் இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட் ஓகேவா அடுத்து பாருங்க லாஸ்ட் क्वेश्चन नंबर 39 என்ன क्वेश्चन அப்படினா integral dx divided by sin squared x plus cos squared x ஓகேவா இந்த dx என்ன இங்க எழுதலாம் இந்த இடத்துல என்ன இருக்கதா அர்த்தம் 1 இருக்கதா அர்த்தம் 1ங்கிறது நம்ம ஐடென்டிட்டி தெரியுமா என்ன ஐடென்டிட்டி sin squared x plus cos squared x divided by sin squared x சாரி கீழ மல்டிப்ளிகேஷன் cos squared x into என்ன அப்படினா dx இப்ப கீழ இருக்க எல்லா நம்பருக்கும் மேல இருக்க எல்லா நம்பருக்கும் காமன் அப்ப sin square x க்கு தனியா என்ன பண்றோம் இந்த வேல்யூவை டிவைட் பண்ணிக்கிறோமா into என்ன அப்படினா dx plus cos square க்கு தனியா இந்த வேல்யூ எழுதுறோம் அப்படினா cos square x by sin square x into cos square x into dx ன்னு எழுதுறோம் இந்த வேல்யூ ரெண்டு கேன்சல் ஆயிடுது இந்த வேல்யூ ரெண்டு கேன்சல் ஆயிடுது கீழ இருக்க cos மேல போனா என்ன கிடைக்கும் secant square x கிடைக்கும் அதே மாதிரி கீழ இருக்க sin மேல போனா என்ன கிடைக்கும் cosecant square x கிடைக்கும் into dx secant square integrate பண்ணா tan x அடுத்து cosecant square integrate பண்ணா minus cot x அப்படி கிடைக்கும் integrate பண்ணா கடைசியா plus c ஓகேவா thank you